அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பீமே விவசாயம் 07. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அஞ்சாவது அக்காவோட பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு, அதுக்கப்புறமா அன்றைக்கி எங்கெல்லாம் போய் சுற்றுறோம், அதை தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். அன்றைக்கி எடுக்க மறந்துட்டேன். 16ஆம் தேதி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பர்த்டே. நான் என்ன பண்ணேன்னா 15ஆம் தேதியே எப்போ போல் வேலைக்கு கிளம்புற மாதிரியே கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிங்கன்னா அப்படியே ஊருக்கும் கிளம்பிட்டேன். க்ளோசிங் பார்த்துட்டு அப்படியே லாஸ்ட் ட்ரெயின் 11 மணி ட்ரெயினில் கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் போச்சு. என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா 10:48. ஆனால் நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்டோரை விட்டு வெளில வந்தது 10:30 இல்லாமல் வெளில வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. டிக்கெட் வாங்குகிற இடத்துல லாஸ்ட்டு ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. நான் பயந்து நின்றேன், நம்மளால் போக முடியாதான்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓடி போய் ட்ரெயினை எப்படியோ பிடிச்சிட்டேன். நான் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு 15 நிமிஷமாக உட்காந்து இருக்கேன். அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் எடுத்தாங்க. ஒரு வழியாக ட்ரெயினை எடுத்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா 10:48. ஆனால் நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்டோரை விட்டு வெளில வந்தது 10:30 இல்லாமல் வெளில வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. டிக்கெட் வாங்குகிற இடத்துல லாஸ்ட்டு ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. நான் வேறு பயந்து நின்றேன், நம்மளால் போக முடியாதான்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓடி போய் ட்ரெயினை எப்படியோ பிடிச்சிட்டேன். நான் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு 15 நிமிஷமாக உட்காந்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் எடுத்தாங்க. ஒரு வழியாக ட்ரெயினை எடுத்துட்டாங்க. ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் 3வது அக்கா வேறு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கீரையும் கருவாடையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்திங்கன்னு சென்னை வந்து சேர்ந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சென்னைக்கே ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணி ஆட்டோ பிடிச்சிக்கின்னு அட்ரஸ்லாம் சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயாச்சு. தி நெக்ஸ்ட் டே அக்கா பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அன்றைக்கி எங்கேயாச்சும் வெளில போகலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பசங்க அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் நான் அவங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அங்கே 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு 70 ரூபாவும் 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 120 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கூட வந்த பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய நேமும் ஃபோன் நம்பரும் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோடனே அங்கே ஒரு பேட்ச் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பேட்ச் பிரிண்ட் பண்ணிங்கன்னு கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகணும். பாருங்கள் நான் காமிக்கிற டிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அங்கே அது வாங்கிக்கின்னு மேலே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் போயின்னு இருக்கோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பண்ணுற கண்ணாடி, அதுக்கப்புறமா ஷார்ட்ஸு இதெல்லாம் விற்பாங்க. அந்த கடை இருந்தது. அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நம்பி வாங்கி சாப்பிட்லாம். ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஷவர்லாம் போட்டு அங்கே போயிட்டு ஷவரில் குளிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கணும். சப்போஸ் நம்ம தெரியாமல் போனால் கூட அங்கேயே இன்சார்ஜ் இருக்காங்க, அவங்க சொல்லிடுறாங்க. நான் இப்போது அந்த பாத்ரூம் உள்ளேருந்து தான் வரேன். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46/111 இளையார் ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் நகர், நியூ வாசர்மேன்பேட், தண்டியார்பேட், சென்னை. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணுறது. ரொம்ப ஜாலியாக இருந்தது.
ஆமாம், யூடியூப்பில் போட வேண்டியதான். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 6:30க்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லா சாக்லேட் பியூர் வெஜ் கேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக. பசங்களாம் சொன்னாங்க எங்கேயாச்சும் இப்படியும் வெளில போகலாமான்னு எங்கள் அக்கா கேட்டாங்க. அதுக்கு இல்லை நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு கேக் வெட்டணும், அப்போ தான் நாங்கள் கிஃப்ட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. சரி போய் கேக் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு தான் நான் கேக் ஷாப்புக்கு வந்திருக்கேன். கேக்கு ப்ளஸ் அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அக்கா பொண்ணு பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் சேர்த்து பலூன்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன்லாம் நான் பசங்க எல்லோரும் சேர்ந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கேக்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு வந்து பாருங்கள். பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொண்டு அவங்க பசங்க கொடுத்த கிஃப்ட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு ஒரு டாய் மாதிரி கொடுத்துருந்தாங்க. டாயை டச் பண்ணால் கலர் லைட்லாம் எரியுது பாருங்க. அதுதான் அவங்க டச் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பையனும் எங்கள் மூணாவது அக்கா பையனும் சேர்ந்து அயன் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் காமிச்சுன்னு இருக்காங்க. அவங்களும் அயன் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் மூணாவது அக்கா பையனும் அவங்க பையனும் சேர்ந்து அயன் பாக்ஸை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து க்ரீம் ஸ்டோரி ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 92 கீழ் 46 5th மெயின் ரோட் 3rd அவே அண்ணா நகர் ஈஸ்ட் சென்னை. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா நீ வீடியோ எடுக்காத நான் வீடியோ எடுக்கிறேன், நீ கார்லேருந்து இறங்குன்னு சொன்னாங்க. அவங்க தான் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க ஷாப் உள்ளே போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்தோடனே சேர்ஸ் அண்ட் சோஃபாஸ் இருந்தது, அங்கே போய் உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறமா உட்காந்தோடனே ஆர்டர் எடுக்க வந்துட்டாங்க. ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு டேபிளுக்கும் மெனு கிட்டும் ப்ளஸ் ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குது. அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணால் நார்மலாக ஆர்டருக்குள்ளே போயிட்டு ஃபோனை பார்த்து அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம டெக்னாலஜி எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஃபலோடா ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அக்கா பசங்க பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட்டும் கலிஃபோர்னியா மேங்கோ ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டாங்க.
The Marshalls. Thank you so much. Enjoy. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே சின்ன மினி ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு டேபிளுக்கும் வந்து பாடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. யார் பாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாடுறாரு. அவரோட இன்ஸ்டா ஐடியை கூட நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், அது போய் போட்டு பாருங்கள். அவர் வந்து அங்கே மட்டும் வந்து பாடாமல் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பாடுவாராம். லைக் பர்த்டே பார்ட்டி அது மாதிரிலாம் வந்து பாடுவேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் எங்ககிட்ட. தேவைப்பட்டால் போயிட்டு இன்ஸ்டாவில் போட்டு பார்த்து அவரை ஃபாலோ பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணி அவருக்கும் ஆர்டர் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒன்றரைக்காக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போயிட்டேன். நாள் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அவ்வளவுதானா? வேற என்ன?